நான் விட மாட்டேன், வீடு வரைக்கும் துரத்துவேன். சொல்லுங்க மேடம். மைக் வச்சுக்கிறேன், மைக் மட்டும் ஈரம் பண்றாதீங்க. விஜய் படம் தான், ஓகேங்களா? அந்த படத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறீங்க, அவங்க கரெக்டா கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னா, நாங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணிய கொஞ்சம் உங்க வாயில ஊத்திடுவோம். சோ அந்த வாயில தண்ணிய வச்சுக்கிட்டே முழுங்காம அந்த பேரை நீங்க அவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். சரிங்களா? சோ படம் பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். சாருக்கு வாட்டர் கொடுத்துருங்க. மேடம் உங்களுக்கு கேட்டுருச்சா படம் பேரு? இல்ல இல்ல, நானும் பயந்துட்டேன். ரைட், ஓகே சார். சொல்லுங்க சார். இருங்க சார், இருங்க சார், மைக் வச்சுக்கிறேன், மைக் மட்டும் ஈரம் பண்றாதீங்க. கொஞ்சம் அண்ணாந்து பாத்துட்டு நல்லா 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 சொல்லுங்க சார். துள்ளாத மனமும் துள்ளும். சூப்பர் சூப்பர் சார், கண்டுபிடிச்சு கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. உங்களுக்கு புரிஞ்சுதா சார் சொன்னது? ரொம்ப கஷ்டமான இதுவா சொல்ல நினைக்கிறேன். சோ சாருக்கும் மேடமுக்கும் சாக்லேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் யாராவது இருக்கீங்களா பேர்? உங்களுக்கு என்ன ஹீரோ பிடிக்கும் மேடம்? விஜய். உங்களுக்கு மேடம்? அஜித். அஜித் விஜய், ஓகே. சரி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள காம்படிஷன் வச்சிடலாம். இப்போ அவங்க சொல்ல போறாங்களா, நீங்க சொல்ல போறீங்களா? அதான் நீங்க சொல்றீங்களா? ஓகே, அவங்களுக்கு அஜித் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அஜித் படத்துல இருந்து ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு கொடுப்போம். சரி மேடம், சோ உங்களுக்கான படம் ரெடி. படம் பேர் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஓகேங்களா? இந்த வாட்டர். ஓ பாத்து சொல்லுங்க மேடம். ஆஞ்சநேயா, ஓகே ஓகே மேடம், எப்படியும் கரெக்டா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப இவங்கெல்லாம் நிறைய வாட்டி இந்த கேம் விளையாட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே மேடம் கொடுத்துருங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் தெரிஞ்சவங்க யாராந்தீங்கன்னா லவுடா சொல்லாதீங்க, அதாவது சத்தமா சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கை மட்டும் தூக்குங்க. நாங்க ஃபைனலா வந்து உங்ககிட்ட ஆன்சர் கேட்டுக்கிறோம். சார் நீங்க இருக்கிறது எப்படி சார், சொந்த வீடா வாடகை வீடா உங்களுக்கு? இல்ல வாடகை வீடு. வாடகை வீடு தான். சரி, ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு ஏக்கர், யாரும் கூகுள் பண்ணக்கூடாது, ஒரு ஏக்கர் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா கை தூக்குங்க. நீங்க சொல்லுங்க சார். இல்ல எனக்கு தெரியல. தெரியலையா? சாருக்கு தெரியலையா? வேற யாருக்கா தெரியுமா? 1,34,000. மேடம் 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 சாரி சாரி, இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. சரி, ஆன்சர் யார் சொன்னீங்க? நான் விட மாட்டேன், வீடு வரைக்கும் துரத்துவேன். சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதான் சார் சொல்றது. 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா? தப்பே. வேற யாருக்கா தெரியுமா? வாங்க தம்பி, முன்னாடி வாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட். இல்ல, அது ஒரு கிரவுண்ட் கூட கிடையாது. 43,000. 43,500. 560. சார் கூகுள் பண்ணல, கன்ஃபார்ம் தானே? லாக் பண்ணிடலாமா? கரெக்டான ஆன்சர் 43,560 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர். சார் வாங்க சார். சார் ஒண்ணு இல்ல சார், ஜஸ்ட் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு சாக்லேட் கொடுத்து அனுப்ப போறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோமோட் ஆயிட்டாரு. அடுத்த ஃபைனல் ஒரு கேம் இருக்கு, சோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட். சரி, ஓகே, உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு போங்க. லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சார் கரெக்டா சொல்லிருக்காரு. 43,560 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர். சோ நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது வந்து